ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். சோழன் வீட்டுக்கு வந்த உடனே நிலா கிட்ட கேட்குறாங்க, என்ன நிலா, ஏன் அமைதியாக இருக்கீங்க? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணான். கண்டிப்பாக புது பிஸ்னஸில் நீ வந்து சேரணும், புது கம்பெனிக்கு நீயும் வரணும், இந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு நான் புது கம்பெனியில் சேரணும்னு ஆசைப்பட்றாங்க. என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நான் நல்லா வேலை செய்வேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கூப்பிடுறாங்க. ஆனால் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது என்னால் பதில் சொல்லவே முடியல. நீங்கள் எல்லாரும் எனக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு அந்த பணம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க பேசுகிறீங்க? எல்லாரும் நாங்கள் யோசித்து தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு காரணம் நீங்கள். வீட்டு பத்திரத்தை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததும் நீங்கள். அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தான் போகிறோம், பணத்தை வாங்கிக்க தான் போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, அந்த பணம் எனக்கு வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க, ஏற்கனவே அங்கே ராகவ் கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய பிரச்சனை வந்ததுன்னு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. எப்படியோ ஒரு முடிவெடுத்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டான்னு அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் சரியா? நாங்கள் நாளைக்கே பணத்தை கொடுக்கலான்னு யோசிக்கிறோம். நீங்கள் என்னடானா வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க, நான் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் பொறுமையாக அமைதியாக இருங்க. வேணும்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுகிறேன், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளைக்கே பணத்தோடு வந்து பார்க்குறோன்னு சொல்கிறேன், போதுமா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிலா. அந்த சமயம் சோழன் கேள்வி கேட்குறாரு, நிலா, தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏங்க பணம் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்கள் இந்த வீட்டு மருமகன்னு என் அப்பா உங்களை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. நாங்கள் முன் வந்து பணத்தை கொடுக்குறோன்னு சொல்கிறோம். நீங்கள் ஏன் இந்த பணத்தை வாங்கவே மாட்டேன்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பெரிய காரணம் இருக்க போகுது? நீங்கள் இந்த வீட்டோட மருமகங்க. உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுல நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, பிடிவாதமாக பேசுகிறீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சோழன், கோவப்படாதீங்க, பொறுமையாக யோசிச்சு பாருங்க. நான் உண்மையாகவே இந்த வீட்டுக்கு மருமக இல்லையே, உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணலையே. இப்போ வரைக்கும் நீங்கள் தான் எனக்காக நிறைய உதவி செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நான் என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகணும்ல. அது மட்டும் இல்லாமல் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும். பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு இங்கேருந்து போயிடலான்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இந்த பணம் வேண்டாம், வேறு கம்பெனியில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை நான் எதுக்காக கஷ்டப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் நடக்க போகிறது இல்லைங்க. என்ன உங்களுக்கு பிடிக்காது, அதனால தானே இப்படிலாம் யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட வேணும்னா நான் பேசாமல் இருக்கேங்க. அதுக்காக இங்கேருந்து கிளம்பி போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிலாம் நீங்கள் கிளம்பி போகணும்னு நினச்சா நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துடுவோம். இந்த வீட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டோங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களால் தான் இந்த வீடு கிடச்சிருக்கு, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். அதனால் நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன் மட்டும் பேசாதீங்க. நான் மட்டும் இல்லை, என் அப்பாவாலையும் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது, நீங்கள் எல்லாரும் இப்படி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, எனக்கு உதவி செய்கிறீங்க. அதனால தாங்க இந்த வீட்டை விட்டுட்டு என்னால் போகவே முடியல. சோழன், நீங்கள் ரொம்ப நல்லவர், எனக்கு எப்பயுமே உதவி செஞ்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன, உங்களை புரிஞ்சிக்காம நான் தான் வந்து தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுன்னு ரொம்பவே உங்கள் மனசை வேதனைப்படுத்தியிருக்கேன். ஆனால் இப்போ கூட எனக்காக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறது நீங்கள் தானே. எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க, எனக்கு இதுவே போதும். என்னை பற்றி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் கோவப்படுறீங்க? நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டிலேருந்து கிளம்பணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணம் ஆனாலும் சரி, இங்கே சந்தா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் சரி, நீங்கள் எப்பயுமே பொறுப்பான மருமகளாக இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நிலா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு அதுவே போதும். இப்படி எப்போ பார்த்தாலும் நிலாவுக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிலாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் என் அப்பாவாக இருக்கட்டும், என் அண்ணன் சேரன் எல்லாரும் இதுக்காக தானே காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சோழன். ராகவ் அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. ராகவோட ஃப்ரெண்டு ராகவ் கிட்ட கேட்குறாரு, என்ன நிலா இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க. ஏன் எனக்கு தெரியாது,
நிலா மட்டும் இல்லை, நிலாவோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இல்லை தெரியாத மாதிரி பொய் சொல்கிறியான்னு கேட்கும்போது உண்மையாகவே தெரியாது. எப்படியும் நிலாவுக்கு அவங்க நினைக்கிற வேலை கிடைக்கவே கிடைக்காது. நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சுருக்கேன்ல, கண்டிப்பாக நிலா வேறு கம்பெனிக்கு போனாலும் நிலா அந்த வேலையில் சேரவே முடியாது. அப்படி தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன். அதனால் நிலா மறுபடியும் என்னை தேடி வருவாங்க. என் கம்பெனியில் தான் அவங்க சேரணும்னு நான் யோசனை பண்ணுறேன். நீ என்னடானா புதுசாக கம்பெனியில் சேர போகிறாங்கன்னு சொல்கிற, அதெல்லாம் நடக்குமான்னு கேட்கும்போது, ஏன் அவங்க புது கம்பெனிக்கு ஓனர் ஆகக்கூடாதான்னு சொல்லும்போது, என்னது ஓனர் ஆக போகிறாங்களான்னு கேட்டுட்டு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு ராகவ். ஆமாம், நீ தான் நிலா உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உன்னுடைய ஆஃபீஸில் வேலைக்கு சேரணும்னு நீ திட்டம் போடுற. அதெல்லாம் நடக்கவே நடக்காது ராகவ். நிலா வந்து புத்திசாலித்தனமாக தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க. அதனால் புது ஆஃபீஸில் சேரணும்னு நினைக்கிறாங்க. புது கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டாங்கன்னா உன்னை தேடி எதுக்கு வர போகிறாங்க? நீ தான் அவங்கள தேடி போய் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நிலாவுக்கு இப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்கவே கூடாது. நிலா புது கம்பெனிக்கு ஓனராகவும் கூடாது. அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட இவ்வளோ கோபமாக பேசாத. உன்னால் என்ன செய்ய முடியும் நானும் பார்க்க தானே போகிறேன். நிலா தான் கண்டிப்பாக சாதிச்சு காட்ட போகிறாங்க. நல்லபடியாக முன்னேற போகிறாங்க. உன்னை விட நிலாவுக்கு நிறைய திறமை இருக்குது. அதனால தானே உன்னுடைய ஆஃபீஸில் அவங்க வேலை பார்க்கணுன்னு அவங்க வேலைக்கு சேரணும்னு நினச்சேன். ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தனா அவங்க எப்பயும் போல் உன்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்துருந்துருப்பாங்க. உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும், நிறைய வருமானம் வந்திருக்கும், நல்ல லாபம் கிடச்சிருக்கும். நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பிரச்சனை செஞ்ச. அதனால் இப்போ அவங்களும் புது கம்பெனிக்கு ஓனராக போகிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற ராகவ் அப்படின்னு கேட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ராகவ்கிட்ட இவ்வளோ ஏளனமாக பேசும்போது, நானும் பார்க்க தானே போகிறேன். நிலா ஓனரானா இன்னும் என்னை மதிக்க மாட்டா. நிலாவுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கணும், எப்படி பிரச்சனை செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசிட்டு ராகவ் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே வானதி வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டி வந்து யோசிக்கிறாரு, ஃபோன் எடுத்து வானதி கிட்ட பேசலாமா வேண்டாமா. ஏற்கனவே சோழன் சொன்ன மாதிரி வானதியால் பிரச்சனை வருதுன்னா நீ பேசாமல் உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாமல் வானதி கிட்ட பேசிக்கிட்டு நீயும் மனசு வேதனைப்படுற அப்படின்னு சோழன் கேள்வி கேட்கும்போது புரியலை. இப்போ வானதி மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது என்ன பேச போகிறான்னு தெரியலேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஃபோன் எடுக்க வேண்டாம், பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு பாண்டி. மறுபடியும் வானதி ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாண்டி யோசிக்கிறாரு, இப்போ ஃபோன் எடுக்கலன்னா வீட்டுக்கே வந்து பிரச்சனை செஞ்சால் என்ன செய்கிறது? நம்ம இனி அப்படிலாம் நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்த பாண்டி, என்ன வானதி எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம் ஆகுது, என்கிட்ட பேச வேண்டான்னு யோசிச்சியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ என்ன பேச போகிறனே தெரியலல்ல, அதான் யோசித்து ஃபோன் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை, கோவப்படாத வானத்தின்னு சொல்கிறாங்க. நான் கோவமாக பேசுகிறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா என்ன? நிம்மதியாக உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சோழன் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நிலா சோழனை சரியாக வந்து புரிஞ்சிக்காமல் பிரச்சனை செய்கிறாங்க. ஏன் சோழன் கிட்ட வந்து சரியாக பேசுறது கூட இல்லை. ஆனால் சோழன் நிலாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு இன்னும் மருமகளாக வரல சந்தா. அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இங்கே வந்து சேரன். ஆனால் நீ நான் ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்கலாமா பேசலாமான்னு யோசிக்கிறல. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்படாத வானதி, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் காரணமாக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் உன்கிட்ட பேசுனதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதையும் மறக்கல வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ நிலா கிட்ட பேசுனியா, வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசுனியா, வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் ஏற்பாடு பண்ண வேண்டான்னு சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, இந்த யோசனையை சொன்னதே நான் தான். அவங்கக்கிட்ட இப்போ இதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னால் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ தான் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரப்போகிற, உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என் அப்பா ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறமா அதை எங்களால் மாற்ற முடியாது. அதனால் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ வேறு ஏதாவது பேச அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு எனக்காக உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டாம். நிலாவுக்கு அவங்க வேற எங்கேயாவது வேலைக்கு போகட்டும், இல்லை ஹாஸ்டலில் போய் தங்கட்டும்னு எனக்காக பேச மாட்டேங்கிற. ஆனால் நிலாவுக்கும் சோழனுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நிலா பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்காகவா கொடுக்க போகிறாங்க? இல்லையே. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு எப்பயுமே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நிலா யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நிலாவுக்கு எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? நிலா மட்டும்தான் அந்த வீட்டு மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. சோழன்கிட்டையும் எவ்வளவோ சொன்னேன், அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் உன்னை நான் விரும்புகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறேன். என் பேச்சை நீ கேட்கணுமா வேண்டாமா?
நாளைக்கு மட்டும் உங்கள் அப்பா நடேசன் பணத்தை ஏற்பாடு பண்ணி நிலா கிட்ட கொடுத்தாருன்னா நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லலை. சந்தா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொன்னீங்களா? அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களா? எப்படி இருந்தாலும் உண்மையாகவே அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது நானும் சந்தாவும் தான். எங்கள் பேச்சை கேட்காம அங்கே மருமகளாகவே இல்லை நிலா. ஏதோ வீட்டு பத்திரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்காக இவ்வளோ பணம் கொடுக்கணுமா? அவங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்யணுமா? அவங்க உண்மையாகவே சோழனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிதான்னு அமைதியாக இருப்பேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு அவங்க மூத்த மருமக. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறது சரிதான் நானே சொல்லுவேன். ஆனால் அப்படி இல்லையே. நாளைக்கு மறுபடியும் உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். கண்டிப்பாக பணத்தை யாரும் கொடுக்கவே கூடாது. நிலா வேற எங்கேயாவது வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, போதும் வானதி, எங்கள் வீட்டு பிரச்சனையில் நீ ஏன் தலையிடுற? நீ ஏன் கேள்வி கேட்குற? இதுக்காக தான் உங்ககிட்ட பேச வேண்டாம் நீ ஃபோன் பண்ணப்போ எடுக்கவே இல்லை. இப்போ நீ பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நாளைக்கு என் வீட்டு பக்கம் வராத, மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாத. உங்ககிட்ட பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லவே இல்லை. நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பாண்டி. என்ன இந்த பாண்டி இப்படி பேசுகிறாரு? பாண்டிக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு சந்தாவை போய் பார்ப்போம். அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். நடேசன் அங்கிள் என் பேச்சை கேட்கணும், இல்லையா பிரச்சனை செய்ய வேண்டிதான். அந்த வீட்டு பத்திரத்தை நானே வச்சுக்கிறேன்னு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வர வேண்டிதான். எப்படியும் எனக்கும் சந்தாவுக்கும் மட்டும்தான் அந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. அங்கே நிலாவுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே வந்து வானதி. அடுத்த நாள் காலேஜுக்கு கிளம்புறாங்க. வானதியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ரொம்ப சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்புற? பாண்டியை பார்க்க போறியா? மறுபடியும் பாண்டியோட கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜுக்கு போய் நல்லா படித்து முன்னேறுவ, பெரிய வேலைக்கெலாம் போவ, உனக்கு ஏற்ற மாதிரியே கல்யாணத்தையும் சீக்கிரமாக செஞ்சு வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ எங்கள் பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற. நேற்று மறுபடியும் பாண்டிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆனால் சந்தோஷமாக பேசின மாதிரி இல்லையே. உனக்கும் பாண்டிக்கும் நிறைய பிரச்சனை வருது போல. எனக்கு என்னவோ பாண்டி மேலே சந்தேகமாக இருக்குது. நீ கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படின்னு பாண்டி சொன்னாலும் பாண்டிக்கு தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் உன்னை பற்றி யோசிக்கணுமா வேண்டாமான்னு பாண்டி தான் முடிவெடுக்கணும். நீ என்னதான் பேசினாலும் பாண்டி உன் பேச்சை கேட்க போகிறதே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா அப்படின்னு நீ தான் யோசிக்கணும். நீ பேசுகிற எதையும் பாண்டி சரியாக கவனிக்கிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை அப்படின்னு நீ தானே கோவப்படுற. நிலாவுக்கு அந்த வீட்டில் தர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்குது. ஆனால் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போனாலும் நீ என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் இருக்க யாரும் உன்னை வந்து கண்டுக்க போகிறதில்ல. அப்படி அந்த வீட்டுக்கு நீ கண்டிப்பாக மருமகளாக போகணுமா? இப்போவே பாண்டி உன் பேச்சை கேட்கறது இல்ல. இனியா உன்னுடைய பேச்சை கேட்டு நீ அந்த குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க போகிற? இதுக்கு தான் சொல்கிறேன், பாண்டியை மறந்துடு. பாண்டிக்கிட்ட பேசாத. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இரு. இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம்ல. அதென்ன, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு கிளம்புற? இப்போ உனக்கு என்ன பெருசாக வேலை இருக்குது? படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு நினச்சேன்னா நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இப்போவே நடேசன் வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு நினைக்கிறியே, என்ன செய்கிறது? நீ திருந்தவே மாட்ட. இப்போயும் சொல்கிறேன், என் பேச்சை கேளு. உன்னுடைய வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். பாண்டி தான் முக்கியம்னு நீ முடிவெடுத்தனா அந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் உனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை என்றைக்கும் தரமாட்டாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், பாண்டியை பற்றி பேசாதீங்க. இப்போ கோவமாக பேசினாலும் அதுக்கப்புறம் பாண்டி என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டான்ல, பார்த்தீங்கள்ல, என்னை பாண்டி விட்டு கொடுக்க மாட்டான். நடேசன் வீட்டுக்கு நான் மருமகளாக போக தான் போகிறேன். போன உடனே நிலாவை அங்கேருந்து அனுப்பிட்டேன்னா என் பேச்சு தானே எல்லாரும் கேட்கணும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமா? பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாண்டி வீட்டுக்கு தான் மருமகளாக போக போகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால் என்னுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்கம்மா. என் வாழ்க்கை என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வானதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதானே பார்த்தேன், நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு என் பொண்ணு வானதி திருந்துனா அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துருமே. ஆனால் பாண்டியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாழ்க்கையில் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போகிற வானதி. அப்போ பேசிக்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு இப்போ புரியவே புரியாது அப்படின்னு வானதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க வானதியோட அம்மா. சந்தாவை பார்க்கறதுக்காக வானதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சந்தாவோட அண்ணன் சொல்கிறாங்க, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். சந்தாவை பாண்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு சந்தாவை அங்கே கூப்பிட்டு போகணுன்னு கேட்கும்போது, இல்லை இங்கே நிலாவை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிலா எப்படியாவது சந்தா அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி நடக்கணும்னா நிலாவுக்கு அவங்க எல்லாரும் பணம் கொடுக்கக்கூடாது. வீட்டு பத்திரத்தை வச்சு நிலா பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேரணும்னு பணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படி நடந்தால் நானும் சந்தாவும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். பெருசாக வேறு எந்த சொத்துமே கிடையாது. அவங்கள நம்பி நம்ம அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறதுக்கு அந்த வீடு ரொம்பவே முக்கியம்.
இங்கே நிலாவுக்கு பணம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைச்சிரும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீடை பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் வீட்டு பத்திரத்தை எப்படி திருப்ப முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நிலாவுக்காக அவங்க குடுக்கணும்னு நெனச்ச அந்த பணத்த அவங்க குடுக்கவே கூடாது. சந்தா கிட்ட சொல்லுங்க. என் கூட வர சொல்லுங்க. நாங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு மருமகளா போக போறோம். நாங்க பேசினா நடேசன் அங்கிள் யோசிப்பாருல்ல. நான் மட்டும் பேசினா அவங்க கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. பாண்டியும் என் பேச்ச கேட்க மாட்டிக்கிறாருன்னு சொல்லும்போது, அது எப்படிம்மா? அவங்க குடும்ப விஷயத்துல நாங்க எப்படி தலையிட முடியும்? சந்தாவ பத்தி தெரியும். இங்க வந்து நிலா வந்து என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும்னு நாங்க முடிவெடுப்போம். நீங்க இப்படி பேசும்போது சந்தாவ கூப்பிட்டு போக எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது, சந்தா நீங்க வாங்களேன் நம்ம போய் பேசுவோம். அந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா வரப்போறீங்கல்ல. நமக்கு தான் அந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம பேச்ச தான் அவங்க எல்லாரும் கேட்கணும். ஆனா நிலாவ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நீங்க பேசவே வேண்டாம். என் கூட வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்தா ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்படியே நான் போனாலும் வானதி செய்ற பிரச்சனையால சேரன் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? இல்ல நிலா, சோழன் எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போகணும். பொறுப்பான மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வானதி இப்படி கூப்பிடுறாங்களே, என்ன செய்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா வானதி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. சந்தா கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும். எனக்காக பேசியே ஆகணும் அப்படின்னு. உடனே இங்க சந்தா வேற வழி இல்லாம இங்க சோழனுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் சோழன், நடேசன், சேரன், பாண்டி எல்லாரும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நிலாவை கூப்பிட்டு சொல்றாங்க, பாத்தியாமா நாங்க எல்லாரும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த பணத்தை நீ கூட திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதான் என் பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க பிரச்சனை இல்லாம. பெரிய கம்பெனிக்கு நீ ஓனர் ஆனாலே போதும். இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. பணம் வேணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தா எப்போவோ இந்த பணத்தை நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றாரு நடேசன். இங்க கண்கலங்கி நிற்கிறாங்க நிலா. இந்த பணத்தை நீங்க தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியாவது வேற கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் சோழன் எனக்காக பேசுவார், சப்போர்ட் பண்ணுவார், இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, உண்மைதாப்பா, உண்மைதான். சோழன் சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்களும் யோசிச்சோம் உங்களுக்கு உதவி செய்யணும்னு. இல்லைனா எங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்காது. நாங்களும் வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு நடேசனும் சேரனும் சொல்கிறாங்க. அந்த பணத்தை நடேசன் ரொம்ப சந்தோஷமா நிலா கிட்ட கொடுக்கும்போது அங்கே வானதி, போதும் இதுக்கு மேலே அந்த பணத்தை நிலா கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானதி மட்டும் வரல, சந்தாவும் வந்திருக்காங்கன்னு வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது, சந்தா நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சேரன் கேட்குறாரு. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இங்கே வரணும்னு நினைக்கல. என்னை வர வச்சது வானதி தான். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாங்க சந்தா. இங்கே நடேசன் ரொம்ப கோவமா, என்னம்மா வானதி இங்கே எதுக்கு வந்த? என் வீட்டுக்கு எதுக்குமா வந்தேன்னு கேட்கும்போது நிலா சொல்கிறாங்க, வானதி சரியாக தான் பேசுகிறாங்க. இந்த பணம் எனக்கு வேண்டாம். ஏற்கனவே வானதி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்காம உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா பணத்தை வாங்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒன்றும் இந்த வீட்டுக்கு உண்மையான மருமக இல்லையேன்னு வானதி ஏற்கனவே கேள்வி கேட்டாங்க. அதனால் இனியும் இந்த பணத்தை நீங்கள் தரணும்னு நினைக்காதீங்க. இந்த பணத்தை நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க நிலா. உடனே வானதி ரொம்ப கோவமாக கேள்வி கேட்குறாங்க, என்ன நிலா இப்போ என்னை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பணம் வேண்டான்னு சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை நான் வாங்கவே மாட்டேன்னு இந்த வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கலாமே. இந்த வீட்லேயே இருக்கணும். இவங்க செய்கிற உதவியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக பணத்தை வாங்கணும்னு தானே நினச்சிங்க. இப்போ ஏன் பொய் சொல்கிறீங்க? இப்போ சொல்கிற நிலா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் இங்கே பாண்டிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி சந்தாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. இப்போ இந்த பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பிருங்க. அதுக்காக தான் சந்தாவை கூப்பிட்டு வந்தேன். எனக்கும் சந்தாவுக்கும் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. அப்படியே பணம் வேணும்னாலும் எங்ககிட்ட வந்து கேளுங்க. இந்த பணத்தை தரலான்னு நாங்கள் சொன்னால் மட்டும்தான் நடேசன் அங்கிள் இந்த பணத்தை கொடுக்கணும். எங்கள் பேச்சை மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாரும் கேட்கணும். இல்லையா? சொல்லப்போனால் நீங்கள் இந்த பணத்தை வாங்கவே கூடாது. இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பேசும்போது சந்தா சொல்கிறாங்க, வானதி கோவப்படாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது, சந்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களை எது கூப்பிட்டு வந்தேன்? அமைதியாக இருங்க. நீங்கள் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நிலாவுக்கு இவங்க உதவி செய்யக்கூடாதுன்னு பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. வானதி ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க, நிலா இந்த பணத்தை வாங்காமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பிருங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டி ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க வானதி? உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? ஏற்கனவே இப்படி பேசுறதுலாம் சரியில்லைன்னு தான் நீ ஃபோன் பண்ணாலும் பேசாமல் இருக்கேன். அதனால் இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாண்டி ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்க? ஆனால் உன்னை மாதிரி பொறுமையாக நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என் மருமகனா நிலா மட்டும்தான். வானதி என்றைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதே கிடையாது. வானதி உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பு. இப்படி பேசிகிட்டு இருந்த பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது சந்தா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது. வானதி பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்தது பெரிய தப்பு தான். நிலா உங்களை பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுது. நீங்கள் பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகணும். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும்.
இந்த பணம் உங்களுடைய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா சந்தா வந்து எவ்வளோ தெளிவாக பேசுகிறான்னு. சந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா, ஆனால் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சந்தா நீயே இந்த பணத்தை வாங்கி நிலா கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். உடனே வானதி ரொம்ப கோவமா, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு நிலாவுக்கு இந்த பணம் கிடைக்கவே கூடாதுன்னு இங்கே வந்து சந்தா வச்சுருந்த பணத்தை வாங்குறாங்க இங்கே வந்து வானதி. உடனே ரொம்ப கோவமா நடேசன் அங்கே வந்த வானத்தியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. சந்தா மட்டும் இல்லை, நிலாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலான்னு நீ நினைக்கவே நினைக்காத. இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டேன்ல, இனி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ஏற்கனவே நடேசன் ரொம்ப கோவமாக பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதால தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க வானதி. பாண்டி இப்போ கூட அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவ்வளோ நேரம் நீ பேசிக்கிட்டே இருந்த, நானும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, அப்புறம் என் அப்பா சொல்கிறாரு கேட்க மாட்டேங்கிற, எல்லாரும் எதிர்த்து பேசுகிற. நிலா அன்னைக்கு பணம் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறோம், உன்னை யார் இங்கே வந்து பிரச்சனை செய்ய வச்சது? ஏன் வந்து பிரச்சனை செஞ்ச? முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே வந்து வானதி. நிலா சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணதுக்கப்புறமா இந்த பணத்தை நான் வாங்கிக்கணுமான்னு கேட்குறாங்க. இங்கே வானதி பொறாமையில் பேசிட்டு போகிறாமா, நீ சந்தோஷமா புது கம்பெனிக்கு ஓனர் ஆகணும், அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும், இந்த பணத்தை வாங்கிக்கமா அப்படின்னு சந்தோஷமா நிலாவுக்கு பணம் கொடுக்குறாரு இங்கே வந்து நடேசன். சோழன் செஞ்ச உதவியால் தான் இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இங்கே சோழனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா. சோழன் கிட்ட நன்றி சொல்கிறாங்க நிலா. சந்தோஷப்படுறாரு சோழன்.